நீ மட்டும் நேர நேரத்துக்கு ஒத்திக்கிறியே போய் தேடுறதுதானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். எங்க என் கையில பீப்பு பூப்பு. அது பாம்புடா. அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா கொத்திருண்டா. ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாதேம்மா, துறை கொண்டு வீட்டுக்குள்ள படுக்க வை. நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும் சொல்லு, வாங்கி போடுறேன். அதுக்காக கைய பிடிச்சி கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற. நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப விட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி? படுத்துக்கிறாச்சா? பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி, பூரி தின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி. எங்க அந்த கிழவி பாடி வடிடா. ஏய் கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு. அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்லு பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. இவனையும் சேர்த்து ஏத்துறோம். அண்ணா இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணா அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களா? அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம். இழுத்துக்கலாம்டா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நிறைய கிட்ட நெருங்க முடியாதுடா. உன்ன மாதிரி பொறுக்கல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுங்க. இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர சூட பிடிச்சிட்டு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. வேற வந்து தூள் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்கும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த ஒன்ன மட்டும் மறக்க மாட்டேங்கிறான். பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரேன்னா அவனை எழுப்பிடுங்க. நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். என்னால நம்பவே முடியலையா? அட்டுக்கண்ணு வாட்டுக்கண்ணு கழுதுக்கண்ணு கொழுக்கண்ணு இல்ல, முக்கியமா என் கண்ணு பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ சித்த நாளா இந்த வீரம் எங்கயா போச்சு? முதல்ல வீட்டு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா. என்னது ஆட்டோட ஆள தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன். கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா? முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா? அடைச்சி வாய முடியா? நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல, இரவு மாநாட பத்தி பேச போறோம்.
அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியதா? ரொம்ப தேங்க்ஸ். அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போட்டோ தெரியலையே. துரை என்ன காப்பாத்து துரை, விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்குறா, நீ வாயா. இடி அடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியால சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துறதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன்யா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வள வளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ ரத்தம். ஐயா, குடிசையில சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? வந்துட்டானுங்க. ஊமா ஊமா. தன்யனானே. இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு அதான் அலையறான். கொண்டாரு அப்படி. ஐயோ பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போட்டிருக்கிறான்னு. மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டா தானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டேய் சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காம போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ தப்பா நினைக்காதீங்க, லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட் வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன அதா அதா யாருமே காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே. கோழி கவுத்துட்டு இங்க என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு, அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம், ஏன் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்தினோண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்ட கோழி தான் முட்டை வைக்கும்,
சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? ம். அப்படின்னா ம். உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட். பொட்டை கோழினா நீயா? ம். அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நடத்தினதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே, ஆமா. நான் சேவல் மாதிரி தானே. ஆமா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததான் என் முட்டை வைக்க முடியும். ஆறு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா கோழி தான் பெற்றுக்க முடியும். எந்திரியா. அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. கிணறு கிணறு கிணறு. ஏன் பாத்தோர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டையா? அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது, அதை பால் கிணத்துல தான் போடணும். இதான் கிணற? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. கிணத்துல வந்துருச்சு, அதை காப்பாத்துங்க, சீக்கிரம் ஓடுவாங்களே. எதுக்கு கிணத்துல குதிச்ச? தெரியுமா, அவன் தான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா எதுக்கு கிணத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னது எவையா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா, மாமி போய் முட்டை வைக்க, அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். இவ்வளவு பெரிய முட்டையா இருக்கிறிய, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற, அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட்ல கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. வேலை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம் சாமி. ராபிட்டு, ராபிட்டு, இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேறத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு முடிட்டு கணத்துல விழுந்துருதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எப்படி பதறி போயிட்டு தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்பட நடிக்குது பாரு, பாரு. கேக்குதா? எப்ப கிணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயர் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயரு, ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயரை சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர். இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட், இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தெரியல, பேப்பர் பேடு. என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா, இவன்ட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது.
மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.